ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா செங்கோட்டை டவுன்ல இருக்கோங்க. செங்கோட்டையில இருந்து மேக்கரை போயிட்டு அடவிநயினார் டேம் தான் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து செங்கோட்டை ஃபாரஸ்ட் ஆபீஸ். இங்க பாருங்க, இது வந்து செங்கோட்டை போற ரோடு, கொல்லம்ல இருந்து செங்கோட்டை போற ரோடு. இந்த லாரி திரும்புதெல்லாம் இதுதான் வந்து மேக்கரை போற ரோடு. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, முருகன் கோவில் ஒன்று இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கும் திருமலை கோவில். அதுக்கு பின்னாடி தான் வந்து மேக்கரை கிராமம் இருக்கு. அங்கிருந்து தான் அச்சன் கோவில் போற ரூட்டும் மலை மேல ஏறும். பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மேக்கரை டேம் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் செங்கோட்டை டவுனுங்க. செங்கோட்டை டவுன்ல இருந்து அச்சன் கோவில் போற ரூட். அச்சன் கோவிலுக்கு இங்க இருந்து 27 கிலோமீட்டர். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல. சோ செங்கோட்டை டவுன்ல இருந்து நாம மேக்கரை போறோம். மேக்கரை வந்து ஒரு லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். இது கொல்லம் ஹைவே. எத்தனை டிப்பர் லாரிஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, கேரளாக்குள்ள இருந்து. சரி வாங்க கிளம்புவோம். இவன் தான் நம்மளை கூட்டிட்டு போறான். மக்களே, இதுதான் வந்து செங்கோட்டையில இருந்து நம்ம மேக்கரை போற வழியில செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் போற ரூட்டுங்க. இங்க ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. இங்க இருந்து வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் உள்ள நடக்கணும். சோ இதை தாண்டி போனா பண்பொழி, திருமலை கோவில், அதுக்கப்புறம் மேக்கரை. நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் போகும். பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு, திருமலை கோவிலுக்கு, மேக்கரை கிராமத்துக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸஸும் இருக்கு. பட் ஆனா டேம் போறதுக்கு நம்ம மேக்கரை கிராமத்துல இருந்து உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுக்கெல்லாம் வந்து பைக் இருந்தாதான் வேலைக்கு ஆகும். ஓகேவா? சரி வாங்க டுவர்ட்ஸ் மேக்கரை போவோம். மக்களே, இப்ப நாம டேம் போற வழியில இருக்கிற பண்பொழிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பண்பொழி தாண்டி கொஞ்ச தூரம் போகணுன்னே வந்து திருமலை கோவிலுக்கு ஒரு ரோடு திரும்பும். நாம அங்கிருந்தும் நேரா வடகரை ரோட்ல போயிட்டு அதுக்கப்புறம் மேக்கரைக்குள்ள திரும்பணும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் போற வழி எல்லாமே. தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அங்கிருந்துதான் வந்து அச்சன் கோவிலுக்கு மேல ஏறுங்க. அச்சன் கோவிலும் வந்து ஃபேமஸ் ஐயப்பன் கோவில். கும்பவருட்டி ஃபால்ஸ் இருக்கும், அதுவும் கேரளாக்குள்ளதான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட். வாங்க தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பயணிங்க. மக்களே, பண்பொழியில் இருக்கிற அச்சன் கோவில் போற ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த சைடு 3 கிலோமீட்டர் உள்ள போனா அச்சன் கோவிலுங்க, அந்த மலை அடிவாரத்துல. இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டா போனா மேக்கரை போற ஊரு. மேக்கரை வந்து இங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அங்கிருந்து இன்னொரு ஒரு 10-15 கிலோமீட்டர்ல உங்களுக்கு அச்சன் கோவில் வந்துடும். ஸோ டோட்டலா அச்சன் கோவிலுக்கு 22 கிலோமீட்டர். ஸோ நம்ம போற வழியில மேக்கரை வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அங்கிருந்து உள்ளுக்குள்ள போகணும், வயல்வெளிகளுக்குள்ள. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த ரூட். டேம் போற வரைக்குமே செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமத்து வைப்ஸ் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. பண்பொழி, திருமலை கோவில், எத்தனை பியூட்டிஃபுல்லான இடங்கள் இருக்கு தெரியுமா இங்க. இதெல்லாமே வந்து ஹிடன் பிளேசஸ். மழை சமயத்துல, நம்ம தென்மேற்கு பருவமழை சமயத்துல இதெல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த ஏரியாஸ் எல்லாமே. மக்களே, என்னதான் வந்து அச்சன் கோவிலுக்கு கேரளாக்குள்ள இருந்து வழி இருந்தாலும் நம்ம கேரளா பஸ்ஸஸ் வந்து புனலூர்ல இருந்து செங்கோட்டை வழியா பண்பொழி வழியா தாங்க அச்சன் கோவில் போகும். 21 கிலோமீட்டர் இங்க இருந்து. இங்க பாருங்க, மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க்னு ஒண்ணு இருக்குங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கு, வேணும்னா கான்டாக்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்கரை டேம்க்கு. வாங்க போவோம். அச்சன் கோவில்னா 21 கிலோமீட்டர். அந்த மலை மேல போய் ரிசோர்ட் ஃபாரஸ்ட்குள்ள போவோம். அச்சன் கோவில் போற வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. மக்களே, நம்ம மேக்கரை வந்தாச்சுங்க. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். சுத்தியும் பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் தோப்புகள் தாங்க. செம்ம லஷ் கிரீன் என்விரான்மெண்ட்டுங்க. ஐயோ, வேற லெவல்ல இருக்கு. பாக்குற இடம் எல்லாம் வந்து மலைகளும் தோப்புகளும் காடுகளுமா தாங்க இருக்கு. காத்து அடிக்குது பாருங்க, ஆளையே தூக்குற மாதிரி காத்து அடிக்குதுங்க. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் மேக்கரை கிராமம் வந்தாச்சு. அங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்ததுதாங்க மொத்தம் மேக்கரை கிராமமே. நேரா பார்த்தா அப்படியே நேரா ரோடு வந்து
மேற்கு தொடர்ச்சி மலை மேலேயே போற மாதிரி இருக்குல்ல, அநியாயத்துக்கு இருக்குங்க. இங்க பாருங்க. அச்சோ, ஐயோ, ஐயோ, நீங்க கேரளாக்கெல்லாம் போவே வேண்டாம் மக்களே. தென்காசியில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு வாங்க, கேரளா தோத்து போகும். அந்த அளவுக்கு வந்து இயற்கை அளவு கொட்டி கிடக்குதுங்க. காத்து எப்படி வீசுது பாருங்க, ஆளையே தூக்குற மாதிரி, பைக்கையே தள்ளி விட்டுரும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு காத்து வீசுது. தென்மேற்கு பருவமழை காற்று ஆசமா இருக்கு. இன்னும் டேம் இருக்கிற இடம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க போவோம் மக்களே. இன்னைக்கு வீக் டேங்க, நாம ஒரு டியூஸ்டே வந்திருக்கோம். டூரிஸ்ட் இல்லன்னு நினைச்சா டேம் வரைக்குமே வந்து வண்டிங்க நின்றுட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, மேக்கரை 1 கிலோமீட்டர் ஆல்ரெடி நம்ம வந்தாச்சு. மேக்கரை கிராமத்துக்கு அச்சன் கோவில் அப்படியே நேரா போய் மலை மேல ஏறினா 18 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்குள்ள போனா அச்சன் கோவில் ரீச் ஆயிரலாம். ரைட் சைடு 2 கிலோமீட்டர்ஸ்ல அடவிநயினார் டேம். தூரத்துல உள்ளுக்குள்ள வயல்வெளிகள் தெரியுதா, அங்க கார் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அங்கதான் வந்து அடவிநயினார் டேம் இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கும் சீனரிஸ். வாங்க போவோம். முன்னாடியே வந்து உங்களுக்கு டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம கேரளா பஸ்ஸஸ் வருங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், அச்சன் கோவில் போற பஸ்ஸஸ். பஸ்ல வருதுன்னா நீங்க இங்க இறங்கிட்டு உள்ளுக்குள்ள போகணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். சோ நடக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க பஸ்ல வந்துட்டு போலாம், இல்லாட்டி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்துருங்க. ஓகேவா மக்களே? இங்க பாருங்க, நம்ம மக்கள் வந்து மேக்கரை டேம் பார்த்துட்டு நேரா அச்சன் கோவில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்தது தாங்க. ஆதீனத்தோட மடம் எல்லாம் கூட இருக்கு. மொத்த கிராமம், இங்க இருக்கிற வயல்வெளிகள் எல்லாமே வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்ததான். ஆதீன லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட்டாவே கிடையாது, ஃபுல்லாவே வந்து மடத்துக்கு சொந்தமான இடம். ஸோ இங்கிருந்து 2 கிலோமீட்டர் இதுக்குள்ள உள்ள போகணும். பியூட்டிஃபுல்லா வயல்வெளிகளுக்கு நடுவுல போனா மலை அடிவாரத்துல இருக்கு டேம். வாவ், நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு வருதுங்க அச்சன் கோவிலுக்கு. நான் கூட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா, நிறைய டூரிஸ்ட் பாப்புலேஷன். தென்மேற்கு பருவமழை குற்றால சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா குற்றாலம் வர மக்கள் நேரா அச்சன் கோவில், அடவிநயினார் டேம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. கேரளா வண்டி வருது பாருங்க கோவில் போயிட்டு. அவங்களுக்கு இதுதான் ஈஸியான ரூட்டு. ஏன்னா அங்கிருந்து அச்சன் கோவில்ல இருந்து புனலூர் போற ரூட் வந்து ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள தான் போகும். இதுனா நம்ம ஊருக்குள்ள வந்து போயிடலாம்ல. அதனால கேரளா மக்களே இந்த வழிதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. செங்கோட்டை வந்துட்டு செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் வழியா கேரளாக்குள்ள போயிடுவாங்க தென்மலைக்கு. மக்களே இங்க பாத்தீங்களா என்ன ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான்னு, எப்படி இருக்கு பாத்தீங்களா? சுத்தி வந்து வயல்வெளிகள் தாங்க. மலைகள் அப்படியே ஆழ தள்ளி விட்டு காத்து அநியாயத்துக்கு வீசுதுங்க. மக்களே எப்படி இருக்குது பாத்தீங்களா லொகேஷனு? விட்டா ஆளை தூக்கிட்டு கொண்டு போய் நம்ம நெல்வயலுக்குள்ள போட்டும் போல, அந்த அளவுக்கு காத்து வீசுது. பைக்கையே வச்சு நிறுத்திட்டு நிக்க முடியலைங்க, அப்படியே தள்ளி விடுது. ஸ்டாண்ட் போட்டிருந்தா கூட எல்லா மக்களும் அங்கெல்லாம் காரெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நுங்கு பதநீர் எல்லாம் விற்பாங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு போய் டேம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாங்க பாத்தீங்களா, நம்ம கேரளா சேட்டன்ஸ் கார் அப்படியே ரீமாடல் பண்ணிட்டு மேக்கரை சீனிக் லொகேஷன்ல கொண்டு வந்து போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேரளா சேட்டன்ஸ் மாதிரி கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் ரீமாடல் பண்ணவே முடியாதுங்க. என்ன சீனா பண்ணிருக்காங்க பாருங்களா. ஸ்கோடா காருங்க ஜம்முன்னு பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, சஸ்பென்ஷன் கீழே வரைக்கும் இறங்குதுங்க, ரோடு வரைக்கும். ஐயோ, சான்ஸே இல்ல. நியாயம் பண்றானுங்க சேட்டன்ஸ். சூப்பரா இருக்குல்ல. ஏரியாலாம் லைஃப்ல ஒரு டைமாவது நாம வந்து பார்க்க வேண்டிய இடங்க. சாம சீனிக்கான ரூட்டு. நிறைய வந்து நம்ம மலையாளத்து சேட்டன்ஸ் தான் இங்க வந்து சூப்பரா வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
சூப்பரா இருக்குல்ல. பேக்கே நிக்க மாட்டேங்குதுப்பா. வண்டியவே தள்ளி விடுதுன்னா மனுஷன் எல்லாம் என் மாத்திரம். மேற்கு தொடர்ச்சி மலை காத்துக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். நல்ல ப்ரொஃபஷனல் கேமரா கொண்டு வந்துட்டு, எஸ்எல்ஆர் கேமரான்னு நினைக்கிறாங்க, கொண்டு வந்து சூப்பரா ரீமாடல் பண்ணிட்டு கார அநியாயத்துக்கு லொகேஷன் வேற தாறு மாறா இருக்கா. ஜம்முன்னு போட்டோஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஃபுல்லாவே வந்து ஆதீனத்துக்கு சேர்ந்த சொத்து, திருவாடுதுறை ஆதீனம். பண்ணிருக்க வேற எப்படி இருக்கு பாருங்க லொகேஷன். டேம் இங்க இருக்குங்க. இருக்கிற நெல்வயல்களுக்கு பூராமே வந்து தண்ணீர் பாசனம் மேக்கரை டேம்ல இருந்து தான். அடவி நாயனார் டேம். சரி வாங்க டேம் வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். மக்களே வெல்கம் டு அடவி நாயனார் டேமுங்க. மேக்கரை டேம்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்குல்ல ஊரு. மேக்கரை அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எல்லா பக்கமும் வச்சிருக்காங்க. டிவைனைட் ஸ்பைஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் கார்டன், அட்வென்ச்சர் டூரிசம் இதெல்லாமே இங்க வச்சிருக்காங்க போல. காத்து அடிக்க அப்படியே தூக்கிட்டு போயிரும் போல் இருக்குங்க. வீடுலயே பைக்லயே வர முடியல, அந்த அளவுக்கு காத்தடிக்குதுங்க. அவ்வளவுதான். இதுக்குள்ள போனா டேமுங்க. பின்னாடி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. செம்ம அழகா இருக்குல்ல. வாங்க போவோம். வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், ஆம்லெட் அதெல்லாம் கிடைக்கும் இங்க. டேவிட் ஸ்டோர்னு ஒண்ணு இருக்கு. சரி வாங்க டேம்குள்ள போவோம். மக்களே நம்ம டேமோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி குட்டியா ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த சைடு தான் வந்து ஷட்டர் மாதிரி இல்ல, இது ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டேம் வழிஞ்சு வரும் போல. ஷட்டரும் வச்சிருப்பாங்க, பட் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. இது ஆக்சுவலா டேம் ரொம்ப தண்ணி வர்ற டைம் தாங்க. பட் ஆனா இந்த டைம் எல்னினோ வருடம் அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை கம்மியா இருக்கு இந்த ஏரியால, தென்காசி சைடு எல்லாம். அதனால டேம்ல தண்ணி இருக்கு, பட் ஆனா வழிஞ்சு வர அளவுக்கு தண்ணி ஓடல. பாருங்க காத்தடிச்சு அந்த பக்கமே சாஞ்சிருச்சு பாருங்களா. நம்ம தென்னை மரங்கள்லாம் இங்க பாருங்களா, அவ்வளவு காத்தடிக்குது மக்களே. எல்லா மரங்களும் அப்படிதான் இருக்கு பாருங்க. பேய் காத்தடிக்குதுங்க மக்களே. இங்க பாருங்க நேரா ஷட்டருக்கு கீழே வந்தாச்சுங்க. செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. பட் ஆனா மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க பார்க் எல்லாம் இருக்கு, பட் அவ்வளவா டூரிஸ்ட் வந்து போற அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல இவங்க. சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க பாரத மாதா சிலையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா மெயின்டைன் பண்ணா சூப்பரா தான் இருக்கும். வா, இங்க ரீமாடல் பண்ண கார் வந்துருச்சு பாருங்க. வா, என்ன மாதிரி சீனை போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா சேட்டன்ஸ். சும்மா தாறு மாறா இருக்குல்ல. பஸ், லாரி எல்லா வெஹிக்கிள்ஸையுமே ரீமாடல் பண்ணிடுவாங்க. கிரேசி. நம்ம கேரளா சேட்டன்ஸ் வண்டியை ரீமாடல் பண்ணி அப்படியே சீன் விடுறதுல கில்லாடிங்க. நைஸ். ஷட்டருக்கு பின்னாடியே மலை முகடுகள் தெரியுது பாருங்க. மேல போறதுக்கு வழி இருக்கா என்னன்னு தெரியல. சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஓ இங்க பாருங்க, பெண்களே வந்து பைக்கெல்லாம் ஓட்டுறாங்க சும்மா ஜம்முன்னு. மக்களே இங்க பாத்தீங்களா, இந்த தரைப்பாலம் மாத்துப்பாலத்துல இருந்து அப்படியே இந்த சைடு வந்தா தண்ணி விழுற ஏரியாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. அப்பா, இந்த டேம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தாவே எனக்கு பயங்கரமா இருக்குங்க. ஓ, அந்த பக்கம் மேல வரைக்கும் போறதுக்கு வழி இருக்கு போல இருக்கு. மேல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் டேம. சரி ஓகே, இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போவோம். நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. டேம் சுத்தியுமே வந்து பார்க் ஏரியா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. மாடுதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஃபேமிலியோட வந்தாலுமே வந்து அழகா உட்காந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க. காத்து
அவ்வளவு அழகா அடிக்குதுங்க. அப்படியே சும்மா ஆளையே தூக்குற மாதிரி ஜம்முன்னு இருக்கு. ஏன் வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. நல்லா மெயின்டைன் பண்ணா ஒரு அழகான டூரிஸ்ட் லொகேஷனா உருவாகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கு நம்ம மேக்கரை அடவிநயினார் டேம்ல. அச்சன் கோவில் போற மக்கள் இங்க வந்து பாத்துட்டு போற மாதிரி பண்ணலாம். டேம்ல கண்டிஜென்சிஸ்க்கு எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களா. இந்த இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம் அடவிநயினார் கோவில் நீர்த்தேக்கம்னு போட்டிருக்காங்க பாருங்க. மேல கீழே பார்த்தா எக்ஸிட் இருக்கு, சுரங்கப்பாதை மாதிரி உள்ள போகும் போல் இருக்குங்க. அக்கா மக்கா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பாருங்க மக்களே. யார் கட்டினாங்கன்னு தெரியல, அதெல்லாம் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், ஓகேவா. சூப்பரா இருக்குங்க ஏரியா. கொஞ்சம் நல்லா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிடிடிசி டெவலப் பண்ணாங்கன்னா அருமையா இருக்கும். இங்க ஒரு எக்ஸிட் இருக்கு, அங்க மேல ஒரு எக்ஸிட் இருக்கு பாருங்க, படிகள் எல்லாம் வச்சு. மக்களே அடவிநயினார் டேம் மேல வந்தாச்சுங்க. டாப் வியூ பாக்குறதுக்கு ஃபுல்லா கேரளா மக்கள் தான் வராங்க. நம்ம கீழே பார்த்தோம்ல, இது BMW காருங்க. நான் ஸ்கோடான்னு நினைச்சேன், BMWங்க. சோ இந்த பக்கம் இன்னொரு கார் வேற வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து டாப்ல இருந்து நம்ம பாக்குற வியூ. ஓ எப்படி இருக்கு பாருங்க, தாறு மாறா இருக்கா வியூ. வாவ் மேன். வண்டி வர்றதுதான் ஒரே நேரம் பாத்துங்க, பார்த்துதான் வரணும் மேல வரும்போது. இந்த பக்கம் இன்னொரு கார் வேற நிறுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, கலக்குறாங்கப்பா. மக்களே ஷட்டர் ஏரியாக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லைங்க. யூஸ்வலா நம்ம டேம்ஸ் எல்லாம் மேல போயிட்டு அங்கிருந்து பாக்குற வியூ பண்ணிருப்பாங்க. பட் இங்க வந்து இது க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பின்னாடி வழியா தான் போகணும். இங்க பாருங்க, எச்சரிக்கை வேற போட்டிருக்காங்க. அடவிநயினார் கோவில் நீர்த்தேக்கம் அனுமதியின்றி பிரவேசிக்க கூடாதா, நீர்த்தேக்கத்தில் குளிக்கவும் கூடாது, மீறினால் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படுவீர்கள், நீர்வளத்துறை போட்டிருக்காங்க அட்வைசரி. ஸோ இங்க மேல ஒரு மண் ரோடு போகுதுங்க, அதுக்குள்ள போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க. குட்டி பாப்பா அழகா உட்காந்துட்டு போகுது பாருங்களா பைக்ல. மக்களே நம்ம அடவிநயினார் டேம் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணா நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அச்சன் கோவில் போயிட்டு வர பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த டேமை பார்த்துட்டு போற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். போட்டிங் எல்லாம் பண்ணி வச்சா. நம்ம குண்டர் டேம்ல கூட போட்டிங் எல்லாம் இருக்கு, பட் இங்க நிறைய தண்ணி இருக்கு. ஏன் போட்டிங் எல்லாம் பண்ணி வைக்காம இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்க கீழே போறாங்க பாருங்க, ஃபுல்லா சேட்டன்ஸ் தாங்க வராங்க. ஜம்முன்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நம்ம ஆளுகளை விட நிறைய மலையாளத்து குட்டிக்கு தான் வராங்கப்பா. அச்சன் கோயில் போயிட்டு வர சேட்டன்ஸ் ஃபுல்லா அழகா வந்து அடவிநயினார் டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறாங்க. போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. ஓ மை காட், சரியான டேம்ங்க இது. ஓய்யோ இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பீக் சீசன் மக்களே. ஜூலை மாசம் இருக்க, நாம தென்மேற்கு பருவமழை நல்லா பேஞ்சு டேம் ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம்ல இவ்வளவுதான் தண்ணி இருக்கு. இங்க பாருங்களா, எவ்வளவு தூரம் டேமோட கெப்பாசிட்டி கீழே இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டிய டைமு, பட் ஆனா தண்ணியே இல்லாம இருக்கு. வெரி பேட். இந்த வருஷம் எல்னினோ, சூப்பர் எல்னினோ வருஷங்கிறதுனால 2026 இவ்வளவு ட்ரையா இருக்குங்க. ஃபுல்லா மலைகள் தாங்க. கரெக்டா வேலியிலிருந்து வந்த உடனே வந்து இந்த நீர்த்தேக்கத்தை அமைச்சிருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மக்களே. அழகா மேட்ல நின்று ரசிச்சுக்கிட்டு போயிடணும். ரொம்ப கீழே இறங்கினா ரொம்ப பாறைகளா இருக்கு. இருங்க அங்க போய் காமிக்கிறா. மக்களே இங்க பரிசல் எல்லாம் வச்சிருக்காங்க. பரிசல் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்களோ? மீன் பிடிக்கிறாங்களா இல்ல போட்டோ ஷூட் ஏதாவது பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் பரிசல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு தான் நினைக்கிறேன், தெரியல. ஆசமா இருக்குங்க பாக்குறதுக்கே, சான்ஸே இல்லாத வியூவா இருக்கு. ஓ மை காட். மக்களே அடவிநயினார் டேம் அள்ளுதா. மேக்கரையில் இருக்கிற ஒரு சொர்க்கம்னே சொல்லாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம தென்மேற்கு பருவமழை பொய்த்திட்டதுனால இந்த வருஷம் பொய்க்கல. பட் ஆனால் கம்மியாக பெய்யுதுங்க. டேம் நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆக வேண்டிய டைமில்
ஹாஃப் கெப்பாசிட்டி கூட நிறையாம இருக்குங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. சூப்பர் எல்னினோலாம் வந்தா இப்படிதான் ஆயிடும் போல. மலைகள்லயே வந்து தண்ணி வற்றி போயிருச்சுன்னா கீழே நாம எப்படி விவசாயம் பண்றது? குடி தண்ணீருக்கெல்லாம் எங்கிருந்து தண்ணி கிடைக்கும் தெரியல. சீக்கிரம் மாறி நல்லா மாறி மழை பெஞ்சு டேம் எல்லாம் நிறைஞ்சு விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு இயற்கை எண்ணெய் கிட்ட வேண்டிப்போம். என்ன சொல்றீங்க? இது ஃபுல்லாவே வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்தது தாங்க. இந்த டேமுக்கு பேரே வந்து அடவிநயினார் கோவில் டேம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மேக்கரை டேம்னு கூப்பிடுவாங்க இந்த ஊர் மேக்கரை அப்படிங்கிறதுனால. மக்களே பரிசல் ரெடி பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரா ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணுவானுங்க? போட்டோ ஷூட்டுக்கு போறானுங்களா? போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லோக்கல் ஆள் பிடிச்சி பரிசல் கட்டி உள்ளுக்குள்ள போறாங்க. காத்து வேற பயங்கரமா அடிக்குது. எப்படி பெடல் பண்ணிட்டு போவாங்கன்னு தெரியல. ஆஹா கிளம்பிட்டாங்க பாருங்க. வா ரே வா. ஐயோ டேம்குள்ளெல்லாம் பரிசல்ல போறது அள்ளு விட்டுரும் மக்களே. என்ன சொல்றீங்க? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கே அள்ளு விட்டுரும். அழகா பெடல் பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்க. பெடல் பண்ணிட்டு வாவ். நான் குட்டி டேமா இருக்கும்னு நினைச்சேங்க. லாஸ்ட் வீடியோல ஸ்ரீ மூலப்பேரி டேம்னு நம்ம கேரளா பார்டர் இருக்குல்ல, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல புளியரை கிராமத்துல அங்க போய் ஒரு டேம் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோ மேக்கரை டேம் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரியான பிரம்மாண்டமான கட்டமைப்பா இருக்குங்க. கொக்கா மக்கான்னு இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிட்டாங்க பாரு மக்களே. சான்ஸே இல்லைங்க. சரி வாங்க போவோம். அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு பாருங்களா. மலை உச்சிய முட்டிட்டு போகுது மேகங்கள். இந்த மலைகள் எல்லாம் ஃபுல்லா பார்த்தா லெமன் கிராஸ் முளைச்சிருக்குங்க. லெமன் கிராஸ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இது எல்லாமே வந்து லெமன் கிராஸ் தான். செம்ம மனமா இருக்கும். இதை அப்படியே நசுக்கி மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெமன் மாதிரியே இருக்குங்க. இதுல இருந்து ஆயில் தயாரிப்பாங்க, ஹெர்பல் ஆயில். சரி ஓகே. அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்க தோணும். இயற்கையை விட்டு போகவே தோணாது. நம்ம கிளம்புவோம், டைம் ஆச்சு. பாய் பாய். வர்ற வழி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லா தண்ணி இருக்கும்போது இறங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே இங்க ஒரு வழி இருக்குல்ல, இங்கிருந்து மேல வந்தா இந்த வழி உள்ள போகுதுங்க. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல, அதுவும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேவா? இந்த ஒத்த வழி பாதை மாதிரி போகுது. பைக் இருந்தா நம்ம போயிடலாம். பட் இருந்தாலும் நடந்து போறது ஒரு சின்ன ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும்ல. வாங்க ஜம்முன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு வருவோம். அப்படியே மலைகளுக்குள்ள ஒரு வாக் போறதே தனி இன்பம் தான். ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே உள்ளுக்குள்ள வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாசம் வீசுங்க. அது நான் கன்னியாகுமரியிலிருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க, அந்த வாசம் வரும் பாருங்க. அப்படியே கும்முன்னு இருக்கும். அதனாலேயே மேற்கு தொடர்ச்சி மலை வந்தா அப்படியே நான் எக்ஸைட் ஆயிடுவேன். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் நமக்கும் அவ்வளவு அட்டாச்மெண்ட். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததே பொள்ளாச்சி ஏரியாவா. மலைகளை பார்த்தே வளர்ந்ததுனால மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இன்னொரு அன்னை மாதிரி நமக்கு. இது ரொம்ப சேஃபான வியூ பாயிண்ட்டுங்க. இங்க அப்படியே வழி போகுது. அப்படியே டேம் ஓரத்துலயே நான் நினைச்சு பார்த்ததை விட இது பெரிய டேம் மக்களை. இங்க பாருங்க, இந்த சைடெல்லாம் இன்னும் வழி போயிட்டே இருக்குங்க. ஓ காட், இங்க பாருங்க வியூ. அடங்கொக்கா மக்கா. எப்படி இருக்கு பாருங்க மக்களே வியூ. அடரா, ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. நம்ம பரிசல் போச்சு அங்க இருக்குங்க. ஏதோ அந்த ஷட்டர்ல ப்ராப்ளம் ரெடி பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. அதுதான் வந்து விவசாயத்துக்கு ஓப்பன் பண்ணி விடுற ஷட்டர். வாய்க்கால்களுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அந்த ஷட்டர். மக்களே அங்க ஒரு அருவி விழுது பாருங்க மக்களே. கொக்கா மக்கா. உள்ள வந்தோடனே அப்படியே காட்சிகள் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகுதுப்பா.
ஸோ அந்த அருவி விழுந்துதான் வந்து இந்த டேம் நிறையுதுங்க, அடவிநயினர் கோவில் டேமு. அங்க வரைக்குமே போலாமா? இங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒத்தையடி பாதை உள்ள போகுது மக்களே. ஜம்முன்னு நீங்க ஆஃப் ரோட் டெக்கிங் மாதிரி போயிட்டு இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அச்சன் கோவில் மலைகள்ங்க. சும்மா கும்தா லக்கடியா இருக்கா? இந்த அருவிதான், காற்றாட்டு அருவிதான் வந்து ஃபுல்லாகி நம்ம டேம் நிறையுதுங்க. ஓ மை காட். குழந்தையெல்லாம் கொண்டு போறாங்க. நாமளும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா அருவி வரைக்குமே? வாங்க போவோம், டைம் இருக்குல்ல நமக்கு. பைக்ல தானே வந்திருக்கோம், போய் பார்த்துட்டு வந்துருவோம் அருவி வரைக்குமே. வாங்க வாங்க வாங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்குதான் எப்பா கணேஷாவை ஃபாலோ பண்ணுங்கிறது. மக்களே, அடவிநயினர் டேம் நான் பார்த்ததை விட நிறைய பொக்கிஷங்களை உள்ள வச்சிருக்குங்க. நான் கூட என்னடா தண்ணியை காணவே ஷட்டர்ல, நல்ல வியூஸ் கிடைக்காது போல இருக்குன்னு நினைச்சேன். மேல வந்தா அப்படியே நம்ம காட் செக்ஷன்ல வர்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வருது. ஓகேவா? பைக் ரோடு, பைக்கு காரெல்லாம் வரும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் உள்ள, பைக்ல வந்தா உள்ள போகலாம். பட் ஆனால் நம்ம நடந்து போறோம் அங்கேயே நிறுத்திட்டு, எதுக்கு மண் ரோட்ல ரிஸ்க் எடுத்துட்டு. ஸோ இப்போ நாம அருவி வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போறோம். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம கிட்டத்தட்ட 64,000 எப்பா கணேஷா ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆயாச்சுங்க. பட் வியூஸ் மட்டும் கம்மியாக போகுது. கொஞ்சம் வியூஸ் மட்டும் ஏற்றி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய வியூஸ் வந்தால் தான் நமக்கும் மானிட்டைசேஷன் கொஞ்சம் நல்லா கிடைக்கும், நிறைய ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ட்ராவல் vloggers-க்கு நிறைய செலவுங்க. ட்ராவல் பண்ணணும், பைக்கில் வந்தால் கூட பெட்ரோல் போடணும், சாப்பாடு செலவுன்னு நிறைய செலவுகள் இருக்குது. போகிற இடத்துல வர்ற இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கான செலவு அப்படின்னு. அதனால கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நம்ம ட்ராவல் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்காவது மானிட்டைசேஷன் வந்தால் தான் நிறைய இடங்களை இந்த மாதிரி நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் தயவு பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்க்கு வியூஸ் ஏற்றி விடுங்க மக்களே. ஓகேவா? இது என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். சரி வாங்க போவோம். அருவிக்கு போயிட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கிளம்புறோம் இன்னைக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு தெரியுமாங்க? மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்பா 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 மழையெல்லாம் பெஞ்சா திகிலா இருக்கும் போல இந்த ஏரியா. மக்களே, ஆஃப் ரோடிங் பாரு, நாம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரங்க. நம்ம முன்னாடி கொஞ்சம் மக்கள் போறாங்க, அந்த தைரியத்துல தான் நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வனவிலங்குகள் நடமாடுற ஏரியாவும், அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கொஞ்சம் மக்கள் இருந்தா தைரியமா போலாம்ல. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? போற வழி எல்லாமே இந்த லெமன் கிராஸ், அப்படியே மனமா இருக்கு ஏரியாவே. அப்படியே பட்டாம்பூச்சிகள், நேச்சுரல் பட்டர்ஃப்ளை பார்க்குங்க. நீங்க தனியா பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகவே தேவையில்லை, ஊரே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இருக்கு. மக்களே, இந்த அத்துவான காட்டுக்குள்ள நடந்து வந்தா அப்படியே இங்க பாருங்க பைக்ஸ் எல்லாம் நிக்குதா. இங்கிருந்து உள்ள போனா நம்ம அருவிக்கு ரீச் ஆயிடலாங்க. போற வழியே எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே காடுகளுக்குள்ள போற மாதிரி தாங்க இருக்கும். இங்க வரைக்கும் நம்ம தண்ணி பார்ட்டிக வந்து பாட்டில போட்டிருக்காங்கப்பா. நம்ம இயற்கையை பாதுகாக்கணும்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், தண்ணி பாட்டில்ஸ் இதெல்லாம் போடாம அப்படியே இயற்கையா விட வேண்டும் அப்படின்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வந்தாச்சுங்க மக்களே, அருவிக்கு வந்தாச்சுங்க. கரெக்டா அருவி வந்து டேம்ல சேர்ற இடத்துக்கு வந்தாச்சு. துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்கப்பா. லோக்கல் மக்கள் போல, மேக்கரை கிராமத்து மக்கள் நினைக்கிறேன். இங்க வந்து துணி துவைச்சு குளிச்சுட்டு போயிடுவாங்க போல. வா, அருமையா இருக்குங்க பிளேஸ். மக்களே, இங்க பாத்தீங்களா, அங்கிள்ஸ் எல்லாம் கூட வந்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மலங்காட்டுக்குள்ள இருந்து வருது பாருங்க மக்களே. மழை பெய்யுற சமயத்துல எல்லாம் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும் போல. காத்துதான் பயங்கரமா அடிக்குதுங்க, ஆளை தூக்கிட்டு போற மாதிரி. எப்படி இருக்கு பாரு. ஓ லவ் யூ மேற்கு தொடர்ச்சி மலை அண்ணையே, எத்தனை அழகு பாணி. மக்களே, அப்படியே மலைகள்ல இருந்து இந்த பள்ளத்தாக்கு வழியா இறங்கி இங்க விழுது பாருங்க கரெக்டா டேம்குள்ள. அங்க போய் மக்கள் ஆடிட்டு இருக்காங்க பாருங்களா. இளவட்டங்கள் எல்லாம் இந்த சைடு வந்துடுறாங்க,
அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாம் மேல குளிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல இடம். பா எவ்வளவு கற்கள் கூழாங்கற்கள் பாருங்களா. செம்ம ஃப்ளட் வரும்போது அப்படியே கற்களை எல்லாம் உருட்டிட்டு வந்துரும் நினைக்கிறேன் டேம்குள்ள. மக்களே இதுதாங்க ஃபோக்கல் பாயிண்ட். இங்க பாருங்களா, கரெக்டா வந்து டேம்குள்ள விழற இடங்க. ஒரு சின்ன அருவி மாதிரி விழுது பாருங்க. திபு 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 திபுன்னு கொக்கா மக்கா சான்ஸே இல்லைங்க. தாறு மாறா இருக்கு இடம். இங்க பாருங்க ஒரு சின்ன குரூப் ஜாமுன்னு உட்காந்து நாயம் அடிச்சிட்டு இருக்காங்க. தென்காசியில இவ்வளவு ஹிடன் பிளேசஸ் இருக்கு மக்களே. நம்ம அடவி நயினார் டேம் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா நீங்க? அதுக்குதான் விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லா ஹிடன் பிளேசஸையும் உங்களுக்காக கவர் பண்றேன் ஹெப்பா கணேஷா சேனல்ல. மக்களே நம்ம தென்காசியில இருக்கிற ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் கவர் பண்ணலான்னு ஆரம்பிச்சு நம்ம பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து சும்மா ஹெவன்லியா இருக்குங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. டேமுக்கு பின்னாடி வந்தா எவ்வளவு குட்டி குட்டி சொர்க்கங்கள் இருக்கு பாருங்க மக்களே. இதெல்லாம் வந்து தண்ணி கம்மியா வர்றப்பதான் என்ஜாய் பண்ண முடியும், இல்லாட்டி உள்ள எல்லாம் வர முடியாது. சொர்ரியான தண்ணி வரும் காட்டுக்குள்ள இருந்து மழை பெய்யறப்பெல்லாம். கியூட்ல நீச்சல் அடிக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குங்க. ஒரு 5 feet இருக்கு, நம்ம கழுத்து வரைக்கும் இருக்கு தண்ணி. கொஞ்சம் பாதுகாப்பா தான் குளிக்கணும். மக்களே நம்ம நேரா ஃபால்ஸ் ஓடி வர்ற இடத்துக்குள்ள வந்தாச்சுங்க. நான் இங்கெல்லாம் குளிக்காம வீடியோ எடுக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணி ஏற்கனவே நம்ம ஒரு மெமோ ட்ரெயின் வீடியோல மரத்துல அடிச்சு மொபைல் கீழே விழுந்துருச்சுங்க. அதுல இருந்து வந்து மல்டி டாஸ்கிங் பண்றது கிடையாது. ஷூட்டிங்னா வெறும் ஷூட்டிங் மட்டும்தான், என்ஜாய்மெண்ட் தான், ஷூட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அழகா இப்படி போயிட்டு இங்க விழுது பாருங்க. கீழே விழுற இடத்துலதான் பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க தண்ணி. மக்களே கரெக்டா அருவிக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கோங்க. இதெல்லாம் வந்து அப்படியே கற்பனையில நடக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு அற்புதமான இடங்களுக்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணுவோம்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. ஹிடன் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு போகிற ஒவ்வொரு இடமும் வந்து சொர்க்கமா இருக்குங்க. மக்களே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டா போறதுக்கு மனசே வராது. பட் ஆனா வந்து ஃபுல்லா கருக்கெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. எந்த நேரத்துல வேணாலும் மழை வந்துடும் போல. அதனால நம்ம மெதுவா கிளம்புவோம். ஓகேவா? எவ்வளவு அழகா தண்ணி விழுது பாரு. பளிங்கு மாதிரி இருக்குங்க தண்ணி. மக்களே எல்லா டேம்லயும் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இறங்கலாம், எந்த இடத்துல குளிக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வரும்போது பாதுகாப்பான இடங்கள்ல தண்ணிக்குள்ள இறங்குறதும் குளிக்கிற வேலைகளையும் செய்யணும். ஓகேவா? உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பார்க்குற இடங்களெல்லாம் வந்து அப்படியே தேவலோகம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இயற்கை பிடிக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருக்குமே அந்த எண்ணம் வரத்தானே செய்யும். இயற்கை பார்த்தா இயற்கை எண்ணெய் மடியில் ஜாலியாக பியூரான தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ
ஸோ வந்தா பாட்டில்ஸோ பிளாஸ்டிக்ஸோ துணிகளையோ எந்த வித குப்பைகளையும் போடாம இயற்கையா அப்படியே விட்டுட்டு போகணும். ஓகேவா? அது மட்டும்தான் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் வீடியோல, 4-5 தடவை சொன்னாலும். ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, வர்ற இடங்கள்ல மக்கள் அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். பட் நம்மளை பார்த்து வர்ற மக்கள் வந்து ப்ராப்பராக அந்த இடத்த விட்டுட்டு போகணுங்கிறது தான் நம்ம விருப்பம். ஸோ திரும்பி நடந்து போயிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள நடந்துட்டோம். காற்று நல்லா அடிக்கிறதுனால அலுப்பே தெரியல. ஸோ போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ மக்களே, எப்படி இருக்கு பார்த்தீங்களா அடவிநயினார் கோவில் டேமு. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா கும்பவரெட்டி ஃபால்ஸ் இருக்கும். மழை இல்லாத போது தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். அது பார்த்துட்டு அச்சன் கோவில் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்துடலாம். கீழே வந்துட்டு நம்ம திருமலை குமாரசுவாமியை ஒரு விசிட் அடிச்சுட்டு அவர் வழிபட்டுட்டு கிளம்புனீங்கன்னா அப்படியே ஃபில்ஃபில்டாக இருக்கும். ஒரு ஃபுல் டேல இத்தனை பிளேசஸையும் கவர் பண்ணிடலாம். அச்சன் கோவில், கும்பவரெட்டி ஃபால்ஸு, அடவிநயினார் டேம், திருமலை கோவில், இந்த 4 பிளேசஸையும் இந்த ஸ்ட்ரெச்சு பண்புலி மேலே வந்தீங்கன்னா. ஓகேவா? சரி வாங்க அப்படி போ. மக்களே, சன்செட் ஆக அப்படியே இயற்கை சும்மா அள்ளி கொட்டுதுங்க அழக. அப்படியே நம்ம பக்கத்துல பின்னாடி இருக்கிற மலைகளை உரசிட்டு மேகங்கள் பயணிச்சிட்டு இருக்கு பாருங்களா. அடேங்கப்பா, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டேஸுங்க. இன்னைக்கு நம்ம மூலப்பேரி டேமும் பார்த்தாச்சு, அடவிநயினார் கோவில் டேமும் பார்த்தாச்சு. திகட்ட ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். பாக்குற இடம்லாம் லெமன் கிராஸா இருக்குப்பா. டன்னா லெமன் கிராஸ் ஆயில் தயாரிக்கலாம் போல. மக்களே, கோவில் மேல இருக்கிற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. நம்ம பார்க் பண்ண இடம், வண்டி பார்க் பண்ண இடம். ஈவினிங் ஆனோடனே கூட்டம் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க பாருங்க. அப்படியே மேகங்கள் தவள ஆரம்பிச்சிருதுங்க. ஃபுல்லா பனிமூட்டம் மாதிரி ஹேசியா இருக்கு பாருங்களா. இங்கிருந்து கீழே பாக்குற வியூ இருக்கு, பாக்குற இடம் வரைக்கும் ஃபுல்லா அப்படியே தோப்புகளா தாங்க இருக்கு. அங்க தூரத்துல பாக்குறோம்ல, அதுதான் திருமலை கோவிலுங்க. இங்கிருந்து திருமலை கோவிலோட வியூ என்ன ஆசமா தெரியுது பாருங்க. அப்படியே திரும்பணும்னா வயல்வெளிகள், மலைக்கு கீழே தோப்புகள், கொஞ்ச தூரம் போயிட்டா வயல்வெளிகள். ஆசம். நம்ம எம்பளம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அழகா. அது ஃபுல்லா அந்த சைடு போனா நம்ம புளியரை எஸ்பெண்ட் வழியா நம்ம மேல போவோம்ல, ஆரியங்காவு போற ரூட்டு. திருமலை கோவிலுக்கு பேக் சைடு அங்க புளியரை, இது வந்து மேக்கரை, இந்த பக்கம் வந்து வடகரை இருக்கு. நம்ம பையன் தனியா நின்றுட்டு இருக்கான் பாருங்க. கிளம்பலாமா மக்களே? ஸோ இங்கிருந்து நம்ம குற்றாலம் போகணும். எப்படி வந்து ஒரு 1 hour ஆயிடும். இடையில ஏதாவது ஒரு டீ காஃபி பிரேக் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ சூப்பரா வழி போட்டு வச்சிருக்காங்க டேம் வரைக்கும். இங்கிருந்து இங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு போகலாம், இல்ல உள்ள போறதுனாலும் போகலாம். நான் இங்க வண்டி பார்க் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலா நான் வழி ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சேன். பட் போகலாம். மழை இல்லாத சமயத்துல நம்ம வண்டியை கொண்டுட்டு அந்த ஃபால்ஸ் வரைக்குமே போயிடலாம். மக்களே, நம்ம அடவிநயினார் டேம் மேல போய் ஃபால்ஸ்ல எல்லாம் குளிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. இங்க வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்டேவும் இருக்குங்க, ரிசார்ட்ஸ் அண்ட் ஹில் பங்களா. இங்க பாருங்க, எம்எம்ஏன்னு சொல்லிட்டு. இது வேணா நீங்க ஒரு நம்பர் நோட் பண்ணிக்காக காமிக்கிறா. மேக்கரை டேம் பக்கத்திலேயே நீங்க ஸ்டே பண்ணலாம் மக்களே. சூப்பரா ஹில் வியூ லொகேஷன்ல ஃபுல்லா கார்டன் மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. கரெக்டா டேமுக்கு கீழே வந்த உடனே இங்க பாருங்களா, குட்டி குட்டி காட்டேஜஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இந்த மாதிரி டேமுக்கு கீழேயே அருமையான லொகேஷன். கேம்ப் ஃபயர் எல்லாம் போடலாம். அழகா பின்னாடி தோப்பு, மலைகள் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே சன்செட் சன்ரைஸ் ஆகிற டைம்ல எல்லாம் அற்புதமா இருக்குங்க. காத்து அடிக்குது பாருங்க. சும்மா இந்த காத்துக்கே வந்து நீங்க வந்து உட்கார்ந்து ஜம்முன்னு ரசிக்கலாங்க இயற்கைய. இந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஸ்டே பண்றதுக்கெல்லாம். ஓகேவா? சோ நம்பரும் காமிச்சிட்டேன். இங்க பாருங்க, அப்படியே பின்னாடி டேம். வர்றதுக்கெல்லாம் வழியெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லா நீங்க இயற்கையா ஸ்டே பண்றதுக்கு பெர்ஃபெக்டான லொகேஷனுங்க.
மக்களே நிறைய வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க தங்குறாங்க. இங்க பாருங்க, தங்கிட்டு பைக் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. எம்எம்ஏ ரெசார்ட்ஸ் 7 பேர் தங்கினாங்களா, 4700 என்னமோ வித்தவுட் ஃபுட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கணும். பர்ஹெட்டுக்கு எவ்வளவுன்னு தெரியல. நீங்க போன் நம்பர் காமிச்சால நீங்க கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஆனா செம்ம லொகேஷனுங்க, சான்ஸே இல்லாம இருக்கும். டேமுக்கு பக்கத்துல, மலைகளுக்கு கீழே எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறதுலாம் அபூர்வம். செம்ம சூப்பரா இருக்கு லொகேஷன். கண்டிப்பா வந்து எம்எம்ஏ ரெசார்ட்ஸ்ல நீங்க ஸ்டே பண்ணலாம். சூப்பரா இருக்கு. மேக்கரிக்கு போற வழியெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் மேல பாலங்கள் எல்லாம் கட்டிட்டாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த இடங்களை எல்லாம் பாக்குறதுக்கு. இங்க பாருங்களா, அங்கங்க குட்டி குட்டி செக் டேம்ஸ், தண்ணி விழுந்துட்டு இருக்கு. அழகா இருக்குங்க ஊரு. உங்க அக்கா மக்கான்னு இருக்கு. ஈவினிங் ஆனே அப்படியே ஹேசியா பனி படர்ந்துருச்சு பாருங்க. இங்க பாருங்க, பச்சை பசேல்னு வயல்வெளிகள், பின்னாடி மேகத்தை தொட்டுட்டு மலைகள். சான்ஸே இல்லாம இருக்குப்பா ஊரு மேக்கரை. பட் என்ன, எல்லாம் வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்தது. அனுபவ பாத்தியம் மட்டும்தான் இருக்கும், பட்டா இருக்காது இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம், லேண்டுக்கு, வீடுகளுக்கெல்லாம். அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி இருக்குல்ல ஊரு. மக்களே இங்க பாத்தீங்களா, ஒரு தாத்தா அழகா நெல் வயலுக்குள்ள களை எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் நடவு பண்ணிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெஞ்சோன்னு, தென்மேற்கு பருவமழை வந்துன்னு, டேம்ல கொஞ்சம் தண்ணி வந்தோடனே நடவு பண்ணிட்டாங்க. தூரத்துல தெரியுது பாருங்க, அழகா நம்ம திருமலை கோவில். இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க மக்களே, மேக்கரையில இருந்து திருமலை முருகன் கோவில். பால்காரண்ணா ஈவினிங் ஆனோடனே போறாங்க. இங்க ஆவின் பூத்தெல்லாம் இல்ல போல, பால்காரங்க தான் வந்து பால் கறந்துட்டு போயிடுறாங்க. அழகா ஒரு குட்டி கோவில் வயல்வெளிக்குள்ள. அடடடா, சொர்க்கம்னா இது அல்லவா சொர்க்கம். வாய்க்காலையும் வயல் காட்டையும் கொடுத்தால் நமக்கென கிராம தேவதை. சூட் ஆகுதுல்ல இந்த இடத்துக்கு இந்த பாட்டு. தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் கொடுத்தால் நமக்கென காரணால் வரை. காத்துதான் அடிவாய்த்து கடிக்குது. சரிங்க, இங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தா போறக்கு மனசே வராது. நீங்க நேர்ல வந்து ரசிச்சுக்குங்க மீதிய. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நான் எல்லா இடத்தையும் காமிச்சிட்டேன் எப்படி இருக்கும்னு. மேக்கரை, அடவிநயினார் டேம், இங்க இருக்கிற வயல்வெளிகள், கிராமங்கள், கோவில்கள், ஓடைகள், அருவிகள்னு உங்களுக்கு மொத்தத்தையும் காமிச்சாச்சு வெர்ச்சுவலா. சோ நேர்ல வந்து பாதுகாப்பா என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. இல்லாட்டி விர்ச்சுவலா என்ஜாய் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, இது மேக்கரை போற பஸ்ஸுங்க. தென்காசியில இருந்து ஜெய்ராம் மோட்டார்ஸ் பஸ். ஸோ பஸ்ஸில் வந்தால் நான் சொன்னேன்ல, அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் தான் அடவிநயினார் டேம் போகிறதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் கோவில் போகிற கூட்டம் தான் நிறையா. ஸோ அழகாக டவுனுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு டீ கடை இருக்குங்க. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புவோம். இது பண்புலி கிராமம். மக்களே, மேக்கரை டேம்ல இருந்து பண்பொலி வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்ப இருக்கிறது செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ சூப்பரா அடவிநயினார் டேம்க்கெல்லாம் போகணும்னா நீங்க செங்கோட்டைக்கு வந்துட்டு ஜம்மு நீங்க எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு டேமு, அச்சன் கோவில் எல்லா பக்கம் ஜம்முன்னு சுத்தி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க ரயில்வே ஸ்டேஷன். ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. மக்களே, நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற மேக்கரை அடவிநயினார் டேம் வேற லெவலா, சும்மா சொர்க்கப்புரி மாதிரி இருந்துச்சுல. தென்காசி செங்கோட்டை பக்கம் வந்தா மேக்கரை போயிட்டு அடவிநயினார் டேம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மழை எல்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள அந்த அருவி வரைக்குமே போய் நீங்க குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னும் நிறைய ஹிடன் வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தோரணமலை இருக்கு, கடையம் பக்கத்துல ராமநதி டேம் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.